ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான பர்த்டே கேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமயத்தில் நம்மளுக்கு பிடிச்சவங்க யாருக்காவது பர்த்டே வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வெளியில் போய் பர்த்டே கேக் வாங்கி செய்ய முடியாது. ஸோ நீங்களே வீட்டில் ரொம்ப சுலபமாக செய்யலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு கடையில் வாங்கி வச்ச மாதிரி இருக்குல்ல, ஆனால் கண்டிப்பாக இது வீட்டில் செஞ்சது தான். இப்போ நீங்களும் இதே போல் ரெசிபி செய்ய முடியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 4 முட்டையை சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன கேக்காக செய்ய போகிறீங்கன்னா 2 முட்டை சேர்த்து பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய ரேஷியோ எல்லாமே பாதி பாதி சேர்த்து கூட பண்ணுங்கள். ஸோ நான் இன்றைக்கி சொல்லியிருக்க அளவுகள் எல்லாமே 4 முட்டைக்கான அளவுகள் சொல்லியிருக்கேன். நீங்கள் 2 முட்டையில் செய்ய போகிறீங்கன்னா எல்லா அளவுகளுமே பாதி பாதி எடுத்துக்கிறணும். இந்த முட்டை கூட 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி செய்கிறது வெனிலா கேக்குன்றதுனால நான் வெனிலா ஃப்ளேவர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் அந்த ஃப்ளேவர் சேர்த்துக்கிறலாம். இந்த முட்டை நல்லா பொங்கி வர்றது வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வர்றது வரைக்கும் பீட் பண்ணிக்கிறணும். நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக உருக்கின பட்டர், நெய் இதெல்லாம் கூட சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சன்னி வச்சுருங்க. இதில் நம்ம மாவு சேர்க்கணும். நான் இன்றைக்கி 2 கப் அளவு மைதா மாவு சேர்க்குறேன். உங்ககிட்ட மைதா மாவு இல்லை கோதுமை மாவு தான் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் கோதுமை மாவில் கூட இந்த ரெசிபி பண்ணலாம். ஸோ 2 கப் அளவு மைதா சேர்த்தாச்சு. இது கூட பேக்கிங் பவுடர் சேர்க்கணும். இந்த ரெசிபிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இன்க்ரீடியன்ட் தான் பேக்கிங் பவுடர். 2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஜலிச்சு இந்த முட்டை கலவையோடு சேர்த்துருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இதில் கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிறோம். பேக்கிங் பவுடரும் சேர்த்து ஜலிக்கிறதுனால நம்முடைய கேக் நல்லா பொங்கி நல்லா ஃப்ளஃபியாக வரும். அதுக்காக இப்போ இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பேக்கிங் பவுடருக்கு பதிலாக ஈனோ கூட சேர்த்துக்கிறலாம். நம்ம சாப்பிட்ற ஈனோ தான் அது. ஸோ நம்ம உடம்புக்கு கெடுதல் தராது. அதனால் பேக்கிங் பவுடர் இல்லை, உங்கள் கைவசம் இப்போ ஈனோ இருக்குன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கிறலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு மறுபடிக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் கலக்கணுன்றதுக்காக நான் இதில் விஸ்கு யூஸ் பண்ணி நல்லா கலந்துக்கிற போகிறேன். ஏன்னா நம்ம கரண்டி வச்சு கலந்தோன்னா அந்த அளவுக்கு கட்டிகள் இல்லாமல் கலக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் விஸ்க் இருந்ததுன்னா அது வச்சு கலந்துக்கோங்க. பாருங்கள், அந்த மாதிரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இது நல்லா கலந்தாச்சு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவு தான் மாவு கரெக்டாக இருக்கணும். நம்ம இந்த கேக்கு கடாயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்ல. ஸோ கடாயை நல்லா சூடுபடுத்திட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. நெய் தடவினதுக்கு அப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இதை நல்லா தொடச்சி எடுத்துருங்க. பாருங்கள், அந்த மாதிரி நல்லா தொடச்சி சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை 1/2 கரண்டி அளவு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பெரிய கரண்டின்றதுனால நான் 1/2 கரண்டி அளவு சேர்க்குறேன். பாருங்கள், அந்த மாதிரி சேர்த்துட்டு இதை லைட்டாக இந்த கடாயை லேசாக இது போல் டில்ட் பண்ணுங்கள். ஏன்னா நல்லா சுற்றிலும் வர்றதுக்காக நல்லா ரவுண்ட் ஷேப் இதுக்கு நீங்கள் கொடுக்கணும். இதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு கத்தி வச்சு இது போல் குத்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் வந்திருக்கும். இப்போது ஒரு தோசை கரண்டி வச்சுட்டு இது போல் இதை வெளியில் எடுத்துருங்க. பாருங்கள், அந்த மாதிரி. நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது நீங்கள் இப்படியே கூட சாப்பிடலாம், க்ரீம் தடவாமல். அந்தளவுக்கு இது டேஸ்டியாக இருக்கும். அதே ப்ராசஸ் மறுபடிக்கும் பண்ணணும். நல்லா இந்த கடாயை சுத்தப்படுத்திக்கோங்க டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு. அதுக்கப்புறம் மறுபடிக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவுலேருந்து 1/2 கரண்டி அளவு மாவு மட்டும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதே போல் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடிட்டு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த கேக்கும் சூப்பராக தயாராக இருக்குது பாருங்கள். அதே போல் மறுபடிக்கும் கத்தி வச்சு குத்தி பாருங்கள். கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் வந்திருக்கு. கேக் சூப்பராக தயாராக இருக்குது. இதையும் இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ அவன் இல்லாதவங்களுக்கு பேக் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இது போல் கடாய் இருந்ததுன்னா நம்ம லேயராக வந்து கேக் சுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் க்ரீம் தடவி பர்த்டே கேக் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ அதே போல் 3வது லேயருக்காக நான் 1.5 கப் அளவுக்கு, அதாவது 1.5 கரண்டி அளவுக்கு மாவு சேர்க்குறேன். இது 3வது லேயருக்கு. நான் இன்றைக்கி 3 லேயருடைய கேக் செய்ய போகிறேன். அதனால் 3 தோசை மாதிரி வார்த்து எடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எத்தனை லேயர் கேக் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வார்த்து எடுத்துக்கிறலாம். இதே போல் மற்ற எல்லா மாவுகள்லையும் நம்ம ஊற்றிட்டு கேக் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய கேக் ரெடியாக இருக்குது. இது நல்லா ஆறிடுச்சு. ஒரு மூடி, நல்லா ஷார்ப்பான எட்ஜுடைய ஒரு மூடி வச்சு இது போல் நல்லா கட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகனா நம்முடைய கேக்குக்கு நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கணும், அதுக்காக. இப்போ பாருங்கள், நம்முடைய கேக் நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வந்திருக்கு. ஸோ இதே போல் மீதி இருக்கக்கூடிய எல்லா லேயர்லையுமே நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், 3 லேயர் நம்மளுக்கு தயாராக இருக்குது. நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் வரணுன்றதுக்காக நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதில் கொஞ்சம் போல் சுகர் சிரப் வந்து தடவிக்கோங்க ஃபஸ்ட்டு லேயரில். இதில் நான் க்ரீம் தடவி டெக்கரேட் பண்ண போகிறேன். அதனால் சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த சுகர் சிரப் எப்படி பண்ணேன்னா 1 ஸ்பூன் அளவு சர்க்கரை, 2 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் கொதிக்க வச்சேன். நம்மளுடைய சுகர் சிரப் தயாராகிரும். ஸோ அப்படி இல்லைன்னா நார்மலாக நீங்கள் வந்து தண்ணியில், அதாவது ஒரு 2 ஸ்பூன் தண்ணியில் 1 ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த சர்க்கரை கரைஞ்சிரும்ல, அப்போ கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறலாம். இல்லை அந்த மாதிரி கொதிக்க வச்சு கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ இப்போ வந்து கேக்கை சுற்றிலும் இது போல் பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. பட்டர் பேப்பர் வச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் க்ரீம் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடணும். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நான் க்ரீம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி வேறு ஒரு கேக் ரெசிபி வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ க்ரீம் செய்ய கற்றுக்கிற ஆசைப்படுறவங்க இந்த வீடியோவுக்கு கீழவே அந்த வீடியோவுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் போய் நீங்கள் க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு அந்த வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க. இப்போ நம்ம க்ரீம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லேயர் வந்து நம்மளுக்கு தயாராகிருச்சு. இதே போல் மீதி இருக்க எல்லா லேயர்லேயுமே நம்ம இதே ப்ராசஸை பண்ணணும். இப்போது 2வது லேயரை இது போல் வச்சிடணும். பாருங்கள், இந்த மாதிரி. அதே போல் நம்ம ஃபஸ்ட் லேயருக்கு பண்ணோம் பார்த்திங்களா, அதே மாதிரி சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே க்ரீமும் அப்ளை பண்ணதுக்கப்புறமா 3வது லேயரை வச்சுட்டு அதே போல் சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு மேலே அப்ளை க்ரீம். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் எல்லா கேக்கை சுற்றியும் வந்து நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கேக் க்ரீம் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான். ஆனால் கொஞ்சம் வந்து அதில் பொறுமையாக நம்ம பண்ணோன்னா ரொம்ப நீட்னஸ் கிடைக்கும். இப்போ கேக் சுற்றி அப்ளை பண்ணுறதுக்கு இது போல் லைட்டாக வந்து சின்ன சின்னதாக க்ரீம் அங்கங்கே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து ஒட்டு மொத்தமாக இது போல் அப்ளை பண்ணி விட்டுறணும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போது கேக் சுற்றி நம்ம க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. இது போல் ஒரு ஸ்டார் நாசல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பூ டிசைன் கொடுங்க. பூ டிசைன் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த டைமில் நேம் எழுதுகிற நாசல் எடுத்துக்கோங்க. அதில் இது போல் நேர கோடு போட்டு டிசைன் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு விருப்பமானவர்களுடைய பேர் எழுதலாம், இல்லைனா ஹாப்பி பர்த்டேன்னு எழுதலாம். உங்களுடைய விருப்பம், உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ அதே போல் கிராஸாகவும் நான் வந்து கோடு சேர்க்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பர்த்டே கேக் சூப்பராக தயாராக இருக்குது. இது மேலே கொஞ்சம் போல் சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் மட்டும் கலர்ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோன்னா நம்மளுடைய கேக் பக்காவாக தயாராகிடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் போல் சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட போகிறேன். பாருங்கள், அந்த மாதிரி. கேக் சுற்றிலும் வந்து அந்த அடி பாகத்தில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேக்குக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பூ டிசைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பர்த்டே கேக் ரொம்ப ரொம்ப சூப்பராக, பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக சூப்பராக தயாராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். முக்கியமாக இனிமேல் பர்த்டேக்கு நீங்களே வீட்டில் கேக் செய்வீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸ் உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.